நண்பர்களே, இன்று நான் கோபியிலிருந்து சீனி சம்பல் செய்ய போகிறேன். கோபியில் இவ்வளவு சுவையாக சம்பல் செய்ய முடியும் என்று நீங்கள் ஒருபோதும் நினைத்திருக்க மாட்டீர்கள். முதலில் நாம் சிறிது கோபியை எடுத்து அதை மெல்லியதாக நறுக்க வேண்டும். நீங்கள் அதை சிறிய துண்டுகளாக வெட்டவில்லை என்றால் இந்த செய்முறை சுவையாக இருக்காது. உங்களுக்கு உண்மையாக சொல்கிறேன், இது மிகவும் சுவையாக இருக்கு. இதனுடன் உப்புத்தூள், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மிளகாய் பொடி, சர்க்கரை மற்றும் மிளகு சேர்த்து நன்றாக பிசைவோம். சரியா? இது சீனி சம்பளைப் போலவே சுவையாக இருக்கும். ரொட்டி சாதத்துடன் சேர்த்து சாப்பிடலாம். நாம் கோபியை நன்றாக பிசைந்து சூடான எண்ணெயில் பூண்டு, ரம்பை, கருவேப்பிலை சேர்த்து நன்றாக வறுத்த பிறகு வெட்டிய வெங்காயத்தை சேர்க்கவும். அதேபோல் நசுக்கிய ஏலக்காய் மற்றும் இலவங்கப்பட்டையையும் சேர்த்து பொன்னிறமாக வரும் வரை நன்றாக வறுக்கவும். சரியா? கோபி என்பது உலகில் எந்த நாட்டிலும் கிடைக்கும் உணவு. ஆகவே நீங்கள் இதை கண்டிப்பாக முயற்சித்து பார்க்க வேண்டும். இது மிகவும் சுவையாக இருக்கும். அந்த நிறம் வந்ததும் நாம் பிசைந்த கோபியை சேர்த்து எண்ணெயில் நன்றாக கலக்க வேண்டும். அதை கலக்கும் போதே நாம் கொஞ்சம் குச்சி மிளகாயையும் பச்சை மிளகாயையும் சேர்க்க வேண்டும். உங்களுக்கு பிடித்திருந்தால் குச்சி மிளகாய் சேர்க்கலாம். ஆனால் இதற்கு கொஞ்சம் குச்சி மிளகாய் சேர்த்தால் ஒரு நல்ல சுவை வரும். இப்போது குறைந்த தீயில் கோபியை பழும்பு நிறமாக மாறும் வரை நன்றாக வறுக்க வேண்டும். அதன் பிறகு தேவையான அளவு மிளகுத்தூள், சர்க்கரை சேர்த்து மீண்டும் கலக்க வேண்டும். அதில் சர்க்கரை நன்றாக கேரமலானதும் நண்பர்களே, இது சீனி சம்பலை விட சுவையாக இருக்கும். உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் இதை கண்டிப்பாக செய்து சாப்பிடுங்க. எங்கள் வீட்டில் ரொட்டிக்கு இதை தான் செய்வோம். பிறகு மீண்டும் தொட்ட இடங்களில் சாப்பிடலாம். சரியா? இதை